நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த ஜெய்பால் இல்ல போன்ல யார் கூட முக்கியமா பேசிட்டு இருந்தாரு. அக்கா எனக்கு என்னமோ எல்லாமே ரொம்ப சந்தேகமா இருக்கு. அட இது என்ன புது பிரச்சனை? நான் இனிமே இந்த கரண்ட் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு வாட்டி ஒரு புது பிரச்சனை எதிரில வந்து நிக்குது. இப்போ தாமு என்கிட்ட சொன்ன விஷயத்துக்குலாம் நான் என்ன பண்ணணும்? ஐடியா. எனக்கு பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் இந்த காயின் ஓடு தான் எனக்கு நல்ல வழியை காட்டிருக்கு. அதே மாதிரி இப்பவும் காட்டும். எனக்கு நல்லா தெரியும், ஒருவேளை ஹெட் வந்துச்சுன்னா ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒருவேளை டெய்ல் வந்துச்சுன்னா நான் எந்த பிரச்சனையிலும் தலையிட போறதில்ல. ரெடி, ஸ்டெடி, 1 2 3. டெய்ல் 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 டெய்ல். ஹெட்டா? அப்ப நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு அர்த்தம் நான் இந்த காயினோட பேச்ச கேட்டே ஆகணும். அப்புறம் கரனோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்த எல்லாத்தையும் பத்தியும் நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். இல்ல இந்த கரனோட ஹிஸ்டரியால உன்னோட ஜியோகிராஃபி கெட்டு போகாம பாத்துக்கோ மாலதி. என்ன முழிக்கிற? அந்த கரனால இந்த வீட்ல இப்பதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாமே இப்படி அமைதியா அடங்கி இருக்கிற நேரத்துல நீ மறுபடியும் புயல உருவாக்காத. லூசா நீ? இங்க பாரு மாலதி, இந்த கரண் அப்படிங்கிற சுனாமி கிட்ட இருந்து தூரமாயிரு. அப்புறம் அந்த தாமு, அந்த சில்வண்ட பேச்சுல நீ நம்புறியா என்ன? அவன் என்ன கேட்டான், என்ன பார்த்தான், என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க பாரு, இந்த முறையாவது புத்திசாலித்தனமா இரு. என் மனசும் இதான சொல்லுது. ஆனா இது கோயின் வேற ஏதோ வழியெல்லாம் காட்டுது. ஒரு வேலை பண்றேன், இன்னொரு வாட்டி செக் பண்றேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி, இந்த வாட்டி வரதா ஃபைனல் லாக். 1 2 3. அப்படின்னா நான் கரனோட பிரச்சனையில தலையிடணும்னு அவசியமே இல்ல. வாவ், thank you so much. நீ எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணிருக்க. கரண்ட் பிரச்சனை முடிஞ்சது. மாமா இந்தாங்க பிரசாதம். குடுமா. இந்தப்பா நீ எடுத்துக்க. அம்மா இந்த பிரசாதத்தோட உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். விஷயம் என்னன்னா இன்னைக்கு எங்களோட செமிஃபைனல் ரவுண்ட். ஸோ ப்ளீஸ் நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா பாட போறீங்க. நல்லா இருங்கப்பா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்த காம்படிஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா உன் முயற்சியை மட்டும் விட்டுறாத. வணக்கம் தாத்தா. நல்லா இருப்பா. நீயும் ஏதாவது காம்படிஷன்ல கலந்துக்க போறியா? இல்ல தாத்தா, நான் ரிஷிகேஷ் போயிட்டு இருக்கேன். ரிஷிகேஷா? ஆமா, ஒரு வேலை விஷயமா போறேன். ஓ, அப்புறம் இந்த நேரத்துல ரிஷிகேஷ்ல கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நான் கரண் கிட்ட சொல்லிட்டேன்பா, ரிஷிகேஷ்ல அவன் வேலையை மட்டும் இல்ல, நிச்சயமா பாட்டியையும் சந்திச்சுட்டு வருவான். அவங்களோட ஆரோக்கியம் இப்ப எப்படி இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொல்லிருக்கேன். சரிம்மா, அப்பப்ப இங்க நடக்கிற விஷயங்களையும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. முக்கியமா இந்த பாட்டு போட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு அதை எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தெரியப்படுத்துங்க. இத பார்ப்பா, ஜெயிக்க போறது என்னமோ நான் தான். இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வர போறது யாரு? நீ சொல்றது எப்படி இருக்குன்னா,
சிங்கரோட கிரீடம் உன் வீட்டு பீரோல இருக்கிற மாதிரியும் நீ அதை தூக்கி அப்படியே தலையில வச்சுக்கிற மாதிரியும் பேசுற. மாலதி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா மாலதி தான் ஜெயிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட தான் ரியல் டேலண்ட் இருக்கு. கரண், என் புருஷன் கிட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கும்போது அவரோட வைஃப் கிட்டயும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பாட்டுல ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு விஸ்வாவோட உதவியால தான் நான் செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ஒருவேளை நான் ஜெயிச்சா கூட அந்த கிரெடிட் ஃபுல்லா என் புருஷனுக்கு தான் போய் சேரும். தேங்க்யூ விஸ்வா. மாலதி, ஜெயிக்கணும்னு உடனே ஞாபகம் வருது. நாங்க அங்க போய் சேர்ந்தா தானே ஜெயிக்க முடியும். விஸ்வா சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. Bye bye. Have fun. என்னோட ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கும் எப்பவும் இருக்கு. நீங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. தேங்க்யூ பெரியமா. பாய். ஆல் தி பெஸ்ட். பாய் அக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய் ஆண்டி. Bye. பாய் கரண். Bye. நம்ம ஸ்டேஜ் ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட திறமையை வெளிப்படுத்த தயாரா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போற நம்மளோட கிராண்ட் ரியாலிட்டி ஷோ சுர் சர்தார் ஆஃப் இந்தியாவோட செமி ஃபைனல் ரவுண்ட். நம்ம ஷோக்கு வந்திருக்கிற ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ் ராதா மேடம் அப்புறம் சுஜித் சார். நாம இவங்கள பலத்த கரகோஷத்தோட வரவேற்போம். என்னாச்சு மாலதி? இவ்வளோ க்ரௌட பார்த்ததும் ஒரே டென்ஷனா இருக்கா? நான் ஏன் டென்ஷனா இருக்கணும்? நான் ஒன்னும் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்லாம் கலந்துக்கல. என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்தேன். சிங்கர் ஆகணும்னு நீ தானே நினைக்கிற, ரைட்? ரைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுதாமோ? மாலதி அக்கா, நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா? என்ன? அட, நேத்து ராத்திரி நான் சொல்லியிருந்தேன்ல ஜெய்பாலை பத்தி, அது விஷயமா நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா? டேய் தாமு, நான் யாரோட விஷயத்துல இனிமே தலையிடவே போறதில்ல. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்டா. இதை விட வேற என்ன வேலை உனக்கு முக்கியமா இருக்கும்? இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேளு. கரண் ஷாலினி பெரியம்மாவோட பையன். நான் அவரை பத்தி எதுவும் தேவையில்லாம பேச போறதும் இல்ல, எதுவும் கேட்க போறதும் இல்ல. இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வர போறது வசீகர குரல் கொண்ட நம்மளோட பாப்புலர் கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் மாலதி. அப்ப நான் பார்த்ததை கேட்டதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தாமு, இங்க பாரு, நான் உனக்கு மத்த விஷயத்துல அப்புறமா புரிய வைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ மாலதி அக்கா. மாலதி அக்கா போனை கட் பண்ணிட்டாங்களே. வெல்கம் பேக் மாலதி. உண்மையிலேயே உன்னை இந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் ஷூர் எங்களை விட அதிகமா கோடிக்கணக்கான நேயர்கள் உன்னை டிவியில பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. திரும்ப வந்ததுக்கு தேங்க்ஸ். காய்ஸ், எல்லாரும் மாலதிக்கு ஒரு பலமான கரகோஷத்தை கொடுங்க. சொல்லு மாலதி, இன்னைக்கு இந்த செமி ஃபைனல்ல என்ன பாட்டு பாட போற? மேம், நான் என் ஃபேவரட் சாங்க பாட போறேன். லவ்லி, பாடு. பெஸ்ட் ஆஃப் லக் மாலதி. பூ பூவாய் பூ பூவா
மைண்ட் ப்ளோயிங் மாலதி, நீங்க எங்களோட மனசுல நிரந்தரமான இடத்தை பிடிச்சிட்டீங்க. சரி, இப்ப நம்மளோட ஜட்ஜஸ் மாலதியோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராதா மேடம். வண்டர்ஃபுல் மாலதி, பியூட்டிஃபுல் சிங்கிங். உண்மையிலே எனக்கு எப்படி இருந்ததுன்னா சாட்சாத் அந்த சரஸ்வதியே இங்க வந்து பாடின மாதிரி இருக்கு. நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச சிங்கர் மாலதி. மாலதி, நீ பிறவிலே பாடகியா இருக்கணும், இல்லைன்னா பாடுறதுக்காகவே உன்னை படைச்சிருக்கணும். ஒவ்வொரு சிங்கருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா இன்னைக்கு மாலதியோட பாட்டை கேட்டதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மாலதிக்கு அப்புறம் ராதா மேடம் டீம்ல இருந்து வர போறது விஸ்வா. விஸ்வாவை கரகோஷத்தோட ஸ்டேஜுக்கு வரவேற்கலாம். வெல்கம் விஸ்வா. இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நான் இன்னைக்கு பாட போறது என்னோட ஃபேவரட் சாங். ஓ லவ்லி, ஸ்டார்ட் பண்ணுங்க. மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து, பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து, வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும், தாமரை பூவாய் மாறேனோ ஜன்ம சாபல்யங்கள் காணேனோ, மரமாய் நானும் மாறேனோ என் மனித பிறவியில் உயேனோ, முயலோ பருகும் வண்ணம் வெள்ளை பனித்துணையாகேனோ, உப்பு கடலோடு மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது, மலையில் விழுந்தாலும் சூரியன் மறித்து போவதில்லை, நிலவு கூலியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே, மேகமாய் நானும் மாறேனோ அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ, சூரியன் போலவே மாறேனோ என் ஜோதியில் உலகை ஆளேனோ. விஸ்வா ரொம்ப அற்புதமா பாடிட்டு போயிட்டாரு. அடுத்தது இந்த ஸ்டேஜுக்கு வர போறது அபராஜிதா. எல்லாரும் பாடி முடிச்சிட்டாங்க. இந்த செமிஃபைனல் ரவுண்ட் இதோட ஒரு முடிவுக்கு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஜட்ஜஸ் ஃபைனலிஸ்டோட பேரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லா கண்டெஸ்டன்ட்டும் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். ராதா மேடம், சுஜித் சார், ஃபைனல் ரவுண்டுக்கு போக போற லக்கியான கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ஹானஸ்ட்லி முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா பாடினாங்க. ஒரு அதனால நிமிஷம். எனக்கு நமக்கு எல்லாரும் நல்லா பண்ண மாதிரி தோணல. சொல்லப்போனா சில பேர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லை. மாலதியும் விஸ்வாவும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமா வந்து நில்லுங்க. இங்க இருக்கிற போட்டியாளர்களுக்கு மத்தியில 2 பேர் மட்டும் இப்படி இருக்காங்க. எங்களோட இந்த பிரம்மாண்டமான ஷோவோட சுர் சர்தார் ஆஃப் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட்ல. அப்புறம் அந்த 2 பேரும் யாருன்னா, முதல் பேரு அப்ராஜிதா, அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா சங்கர். இதோட இந்த கதை ஒன்றும் முடிஞ்சிடல. ஏன்னா எங்களோட கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, எல்லா ஷோலையும் 2 ஃபைனலிஸ்ட் தான் இருப்பாங்க. ஆனா நாங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நம்மளோட ஷோல 2 இல்ல 4 ஃபைனலிஸ்ட். அதனால இப்ப செலக்ட் ஆன 2 பேர் கூட நாங்க இன்னும் 2 ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த ஃபைனலிஸ்ட் யாருன்னா, எங்களோட உயிர், இந்த ஷோவோட மானம். அப்புறம் நீங்க அவளோட எதிர்பார்க்கிற அந்த 2 பேரும் யாருன்னா, அருமையான ஒரு ஜோடி. ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மாலதி அண்ட் விஸ்வா.